கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக எல்லாரும் தலைகளை வணங்கி தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஒரு வார்த்தை ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் எங்களை உண்டாய் இணைத்து ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எம்மை துதித்து ஆண்டவருடைய முழுமையான நிறைவான ஆசீர்வாதங்களை பெறும்படியான ஒரு சில ஆக்கியத்தை கிருபையாக எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்தமைக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடைய தேவ கிருபை அதிகமாய் பெருகட்டும். உடைய அன்பினால் எங்களை வழிநடத்தும் கர்த்தாவே. நாங்கள் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே உடைய சமாதானத்தை பெற்று இந்த பூமியில் மகிழ்ச்சியோடும் ஆறுதலோடும் சுகத்தோடும் வாழ தேவன் கொடுத்த நல்ல இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஜீவ வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடப்பட்டு ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி இந்த உலகத்தில் நாங்கள் வாழ எங்கள் தேவனாகி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யணுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி போடும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் சந்தித்து ஆசீர்வதித்து ஆண்டவரே, உமக்கு சாட்சியுள்ள மக்களாய் நாங்கள் உலகத்தில் வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம். துதியும் கனவும் மகிமையும் எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள். மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்த உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் பாருங்க, ஒரு காலத்தில் அவர் எருசலேமில் தேவாலயத்தில் இருந்தார். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. தேவனாகிய ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளங்களிலேயும் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் நீங்கள் ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 21:3 பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவருடைய கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அப்போ பாருங்க, அது வெளிப்படுத்தல் 21:3 சொல்லப்பட்ட வார்த்தையை கவனிக்கும்போது, பரலோகத்தின் தேவன் ஸ்தோத்திரம் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவற்றையும் நம்மையும் உண்டாக்கின தெய்வம் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். பாருங்கள், நம்ம இன்னைக்கு பாருங்கள், ஒரு இல்லை தலை ஒரு சமுடு கவனிங்க பிள்ளை, எத்தனை வருஷம் நம்ம ஆராதனையில் வந்தோம், அநேகர்கள் மனம் திரும்பலை. காரணம் என்னென்னா கவனம் இல்லை. அநேகருக்கு வேதத்தை பற்றி தெரியாது. கடந்த வாரத்தில் மனோல்லியே நம்ம ராஜன் பாஸ்டர் அவர்கள் அழகாக யோனாவருடைய ஹிஸ்டரியை, அது ஒரு மறைவான ஒரு சத்தியம். அந்த ஊழியக்காரன் யோனாவுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்த லட்சக்கணக்கான மக்களை உண்டாக்கின ஆண்டவருக்கு கவலை. எப்படியாக இந்த ஜனத்தை அழிக்கக்கூடாது, இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தையோடு ஆண்டவர் செயல்பட்டு அந்த ஜனங்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள். பாருங்க. அப்போ நான் ஒரு தேவட்டாலில் வாழ்ந்த பிள்ளை, அது இன்று பிள்ளை, அதுக்கு வேதத்தை பற்றி தெரியாது. ஆராதனை பிற்பாடு கேட்டபோது எனக்கு அது புரியலைன்னு சொல்லிச்சு. உண்மைதான். காரணம், வேத ரகசியங்களை ஓரளவில் புரிந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், வேத சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாத பாருங்க, அல்லாத நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்காது. வேதத்தை அறிந்தவர்களுக்கு ஒரு குளிர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஒரு எழுப்புதலுமாய் காணப்படும். ஒரு சந்தோஷம் உண்டாகும். உண்டாகுமா பிள்ளை? பாருங்கள், நீங்கள் அதாவது உங்கள் கிளாஸில் டீச்சர் ஸ்டடி எடுக்கும்போது நீங்கள் முந்தின நாள் படித்து அந்த பாடங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு ஓரளவில் ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கிடச்சிருந்தா, அந்த டீச்சரை பாடம் எடுக்க உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும், ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னு சொன்னால் அந்த பாடங்கள் உங்களுக்கு நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியங்களை மறுபடியும் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு நல்ல சரியாக புரியும் போது ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதுபோல தான் வேதத்தை குறித்து ஒரு சில அவுட்லைன், ஒரு சில வேதத்தை குறித்து உள்ள ஒரு அவுட்லைன் நமக்கு தெரிந்திருந்தால், வேதத்தை நமக்கு கேட்கிற போது நமக்கு ஒரு உற்சாகம் உண்டாகும். டிவியில் எல்லாம் நம்ம செய்தி கேட்குறோம்.
டிவியில் எல்லாரும் செய்தி சொல்லுகிறார்கள். கிளவிகளும் கிழவന്മാരും என்னை போல உள்ள ஆளுகளும் வேதத்தை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் பணத்துக்காகவும் அதுக்காகவும் இதுக்கும் எல்லாத்துலேயும் காணிக்க தான் வருது. அதில் சூத்திரம் அனுப்புங்கன்னு சொல்லி அப்படியெல்லாம் வரும்போது அவங்க நல்ல சத்தியங்கள் வரும்போது அது எங்கே போகுது எங்கே வருதுன்னு நமக்கு புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அப்போ அதுபோல் நமக்கு அதை அறிந்திருக்க வேண்டும். அதற்காக நான் கொஞ்சம் பிரயாசப்பட்டு பாஸ்டர் எல்லாம் பெட்ரோலுக்கு மட்டும் பைசா கொடுத்து அவரை இங்கே வந்த ஸ்டடியெல்லாம் எடுத்து பார்த்தேன். யாருக்கு அதில் இஷ்டம் இல்லை. எல்லோரும் அதில் யாரும் அதை என்ன செய்யலை, ஒரு பெருசாக எடுக்கலை. அப்போ அந்த ஸ்டடியை அங்கே விட்டுது பாருங்கள். இன்னும் உங்களுக்கெல்லாம் விரும்பினா யாரையாவது கொண்டு வந்து ஸ்டடி எடுக்கலன்னு ஆசைப்படையான்னா நமக்கு ஒரு வாழ்க்கை 70 பலத்தின் மிகுதி 80ன்னு சொல்லுது இல்லை. சிலருக்கு கூடுதலாக இருக்குது, சிலருக்கு குறைவாக இருக்குது பாருங்கள் சூத்திரம். ஆனால் அந்த வாழ்க்கையில் நாம் அதை புரிந்து கொண்டு இந்த இயேசுவை நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இயேசு நமக்குள்ளே வாழ்ந்தால் நமக்கு என்னன்னு சொன்ன பாருங்கள், இந்த உலகத்தை பார்க்கலும் விலைமதிப்புள்ள ஒரு சம்பத்தை நம்ம சம்பாதித்து கொண்டோம் என்ற ஒரு அறிவு நமக்கு என்ன உண்டாகி நாம் என்ன இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தோடு இந்த உலகத்தில் தைரியம் உடையவர்களாக மரண பயம் நீங்கினவர்களாக தேவனோடு நம்முடைய ஆவி பிரியும் போது நாம் தேவனிடத்தில் சேருவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். மேலே உலகத்தில் வாழ முடியும். ஆகவே எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு மரண பயத்தினால பாருங்கள், மரணம் சோத்திரம் வியாதி கூடுதல்னு சொன்ன உடனே மரண பயத்தினால் துடித்த அநேகர்கள் மரிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மரணத்தை நாம் விரும்புகிறவர்களாக அல்ல, நாம் ஜெயமுடையவர்களாக உலகத்தில் சோத்திரம். இது மரணமானால் 1000 மரணத்தை நாம் சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறேன்னு சொல்லி பரிசுத்தவான்கள் அறிக்கையிட்டு மரித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்களோ பொன்னோ வெள்ளியோ செம்போ இந்த பணமோ ஏதோ ஒன்றும் நம்முடைய செல்வங்களோ நம்முடைய செல்வாக்கோ ஒன்றும் நம்மோடு வராது. இயேசு மாத்திரம் நம்மோடு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதற்கு ரெடி டு மீட் தை காட், தேவனை சந்திக்க என்ன செய்ய வேண்டும்? நீ ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் அறிவு வந்தவங்க, சின்ன பொடி பிள்ளைகள் இல்லை, கொஞ்சம் சிந்தித்தா உங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் மனம் கொடுத்து சிந்திக்க வேண்டாம். ஆகவே எங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். எனக்கு சோத்திரம், நாம் பிரசங்கிக்கிறதுக்குள்ள அந்த சோர்ஸ் அதனாலே அல்ல, நான் சிந்திக்கும் போதெல்லாம் நான் நினைச்சேன், அநேகர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களும் கூட சோத்திரம் ஆண்டவரை பற்றியுள்ள ஒரு தாகமின்றி, ஆண்டவரை பற்றிய ஒரு சிந்தையின்றி, ஊழியத்தை பற்றியுள்ள ஒரு இது இன்றி. ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்திலே ஆராதனை நடக்கும்போது நாம் அதில் ப்ரெசண்ட் ஆகவில்லை, நாம் அதில் ஆப்சென்ட் இருக்கிறோம். காரணம் என்ன? சண்டே கிறிஸ்டியன் இஸ் ஏ ஒன் டே கிறிஸ்டியன், சண்டே கிறிஸ்டியன் இஸ் ஏ ஒன் டே கிறிஸ்டியன். ஆனால் சோத்திரம், எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, நானும் போன வேலை வரல பாருங்கள். சோத்திரம் பாருங்கள், நம்முடைய வயது முதிர்வின் காரணமோ என்னன்னு தெரியாது, நமக்கு இந்த குளுத்தியின் காரணமோ அது சோத்திரம் ஒரு சாயங்காலம் ஆகும் வேளையில் அந்த குளுத்தினால் பாதிக்கப்பட்டு நமக்கு என்ன செய்யலை, ஒன்றும் செய்ய முடியலை. சோத்திரம் எல்லாம் தலையெல்லாம் இந்த எல்லாம் பழுத்திருக்கு போல தோணும். எல்லாம் வாயில் ஓடி சுவாசம் வராது, இந்த மூக்கிலோடி வராது, பின் வாயை திறந்து வச்சு தான் சுவாசம் விடுது. அப்படியெல்லாம் அந்த இரவை கழிச்சு விட்டு வேண்டியிருக்கு. ஆனால் பகலில் வெறியெல்லாம் வந்தால் பிரச்சனை இல்லை. இப்படி இருக்க பின்னால் நமக்கு ஒன்றும் செய்ய முடியலை. இருந்திருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் நமக்கு இருக்கிறபடினால நான் நினைப்பேன், இப்படி மக்களுடைய நிலையில் கொஞ்ச நாள் ஆண்டவருக்கு வைராக்கியமாக வாழுகிறார்கள், ஆண்டவரை பற்றி பேசுகிறார்கள், ஆண்டவருக்கு ஒரு உதாரணமாக தங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் சில நாளுக்கு அப்புறமாக எங்கே இருந்து வந்ததோ என்ன எங்கே போச்சோன்னு தெரியாது, அப்படியாய் மாறிவிடுகிறார்கள். சோத்திரம். நான் அதை சிந்தித்தேன். அப்போ இஸ்ரவேலை பற்றி எனக்கு ஒரு சிந்தனை உண்டானது. ஆரம்பத்தில் இஸ்ரவேல் அப்படிதான். யோசேப்பின் காலத்தில், அதாவது ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். 75 வயசான ஆபிரகாமை அவன் பாருங்க, ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிற ஒரு தகப்பனுடைய மகன், விக்கிரகங்களை உண்டு பண்ணி வியாபாரம் செய்கிற ஒரு வியாபாரியுடைய மகன் தான் ஆபிரகாம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் 75வது வயதில் தேவனாகி ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். அப்போ ஆபிரகாம் இந்த உலக பிரகாரமான நிலையில் பார்க்கும்போது ஆபிரகாமுடைய தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு
அவன் நாட் குவாலிஃபைடு, அவன் தகுதி இல்லாதவன். ஏன்னா அவன் ஆண்டவருக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனாலும் அவன் எந்த தடையுமின்றி அவன் என்ன கீழ்ப்படிந்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் ஒன்றும் தெரியாது. அதை பற்றி அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவன் இதோ அடியானேன்னு சொல்லி அவன் புறப்பட்டான். நர்மனில் அவன் புறப்பட்டு அவர் அநேக வாக்கு தத்தங்களை அதெல்லாம் சொல்லுவதற்கு இப்போ சமயம் கிடையாது கொடுத்து. அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், நான் கானான் தேசத்தில் நீ பிரவேசிப்பாய், ஆனால் சோத்திரம் உன்னுடைய ஜனங்களை நான் மணலை போல நான் பெருக பண்ணு. உன்னுடைய அவனுக்கு குழந்தை கிடையாது, 75 வயசில் பெருக பண்ணுவேன். அது மட்டுமல்ல, உன்னுடைய ஜனங்கள் என்ன செய்வார்கள், சோத்திரம் எகிப்தில் போய் வாசம் பண்ணி இருப்பார்கள். 400 ஆண்டுகள் அங்கே இருப்பார்கள். அப்புறமாக அவர்களை நான் கொண்டு வந்து கானான் தேசத்தில் குடியேற்றுவேன் சொல்லி அங்கே பாலும் தேனும் ஒடுகிற ஒரு செழிப்பான ஒரு தேசத்தில் நான் குடியேற்றுவேன் சொல்லி வாக்கு கொடுத்தார். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு அளவில் எல்லாருக்கும் தெரியும். சோத்திரம் அது என்னன்னு சொன்னால், அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னால், கானான் தேசம் செழிப்பான தேசம் என்னன்னு சொன்னால், அது நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக பரலோக ராஜ்யத்தை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம சில கஷ்டங்கள், வியாதி, துன்பங்கள், நெருக்கங்கள், பிரயாசங்கள், பிரதிகூலங்கள் இப்படியெல்லாம் இருந்திருந்தாலும் ஒரு நாளில் இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு எல்லாத்தையும் சகித்து கொண்டு எல்லாத்தையும் ஜெயம் பெற்று நாம் வாழ்வோமானால் ஒரு பரலோக நித்திய ராஜ்யம் பாருங்கள், நித்திய ராஜ்யம். ஹல்லேலூயா! எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு ராஜ்யம் பாருங்கள். நாம் இங்கே மரிப்போம்னு சொன்னால் பாருங்கள், நம்முடைய ஆத்மா அப்படி ஒரு ஹை ஸ்பீடில் அதுக்கு அது ஆத்மா செல்லுகிற அது இந்த கன்வென்ஷனில் ஒருவேளை நமக்கு அது தெரியும், அது புரிய வைப்பார்கள். அது என்ன செய்யணும்னு சொன்னால், நேர அது எந்த இடத்துல பரலோக ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய ஆத்மா நேர தேவ சமூகத்தில் எட்டுகிறது. இமைப்பொழுதில் பாருங்கள், பரலோகத்தில் அதாவது பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது பாருங்கள். அந்த ஆத்மா பாதாளத்தில் போய் காத்திருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் மரித்த போது தான் அவருடைய கிறிஸ்துவின் ஆத்மா போய் அந்த ஆத்மாக்களை எல்லாம் மேல் பாதாளத்தில் கொண்டு வந்தது. அதெல்லாம் பெரிய சம்பவம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. நம்முடைய எப்போது நம்முடைய இங்கே ஜீவன் எப்போம்போதோ உடனே அது தேவ சமூகத்தில் அவருடைய பொற்பாதத்தில் நாம் கடந்து செல்லுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் சொந்தமாக்க வேண்டுமானால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், சற்று சோத்திரம் நாம் ஆயத்தமாக இந்த உலகத்தில் சிந்தனையோடு உணர்வுள்ளவர்களாக அதை பற்றி சிந்திக்கிற மக்களாக அதை பற்றி யோசிக்கிறவர்களாக எப்படியெങ്കിലും வாழ்ந்து அப்படி நாம் அங்கே போக முடியாது. அதை பற்றி சற்று யோசனையோடு நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கும். இங்கே இந்த எகிப்தில் இவர்கள் போனார்கள். அவன் யோசேப்பினுடைய காலத்தில் இவர்களுக்கு நல்ல செழிப்பாக இருந்தது. யோசேப்பு அங்கே ராஜாதி ராஜாவாய் பார்வனால் நியமிக்கப்பட்டான். அவனை யோசேப்பை அவர்கள் மதித்தார்கள். யோசேப்பு கொண்டு போய் அன்றைக்கு யோசேப்போடு போனவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர்கள்? 70 பேர்கள் போனார்கள். யோசேப்பினுடைய கூட 70 போய் அங்கே தங்கியிருந்தார்கள். அவருக்கு ஒரு தனி தேசம், ஆடுகள் மேய்க்க ஒரு இடம், இப்படியெல்லாம் கொடுத்து செழிப்பாய் பார்வன் வைத்திருந்தான். யோசேப்பு அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தான். அப்படி சில காலங்கள் வந்த பிறகு 430 ஆண்டுகளுக்கு பின்பு யோசேப்பு மரித்து போனான். அந்த ஜனங்கள் ஒவ்வொன்றாக மரித்தார்கள். ஜனங்கள் பெருகினார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்கே பெருகிவிட்டார்கள். அப்போ அங்கே உள்ள ராஜாக்கள் எல்லாம் எகிப்தில் ராஜாக்களை பார்வன் என்று அழைப்பார்கள். அப்போ சோத்திரம் அப்படி வந்த அந்த பார்வன் இந்த மக்களுக்கு எதிராக மாறிவிட்டான். அவன் மக்களுக்கு எதிராக இந்த எகிப்தை இனி அந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டு கொள்வார்கள் என்று எண்ணி அவர்களை ஒடுக்க நசுக்க அவன் சிந்தித்தான். அவர்களை அழிக்க வேண்டும் என்று சிந்தித்தான். அப்படி இருக்கும்போது தான் சோத்திரம் அந்த மோசே பிறந்தான். மோசே எகிப்திலே பிறந்து அவனை எபிரேயருடைய பிள்ளைதான் அவனை அந்த எகிப்தின் ராஜாவினுடைய வீட்டிலே ஆண்டவருடைய சித்தத்தின்படி வளர்க்கப்பட்டான். அவன் வளர்ந்து அவன் ஒரு நல்ல எல்லாவற்றையும் எல்லா எல்லா கலைகளிலும் அவன் தேர்ந்தவனாக அவன் என்ன சொன்னால் இஸ்ரேல் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவனுடைய இருதயத்துக்குள்ளே வந்தது. அப்படி அவன் சில காரியங்களை செய்த போது ஜனங்கள் அவனை வெறுத்தார்கள். அவன் நேர மாமனாருக்கு வீட்டில் போய் மாமனாருக்கு மூளையும் கட்டி அங்கே தங்கி கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் என்ன செய்தான்னு சொன்னால், அவன் இந்த ஆடுகளை மேய்க்கும்படியாக அவன் வனாந்தரத்துக்கு நேராக கடந்து போனான்.
அந்த வனாந்தரத்தில் தான் அந்த ஆண்டவர் இந்த வாசியை கேட்ட வசனத்தில் தேவனாய கர்த்தர் அவனை என்ன செய்தாராம்? சந்தித்தார். அவனை சந்தித்து சோத்திரம் அந்த வேளையில் ஜனங்கள் எல்லாரும், அதாவது பார்வனுடைய கடினத்தின் நிமித்தம் பார்வன் இந்த ஜனங்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும்? செங்கல் சுள்ளை வேலை செய்து இவனை அவர்களை அடித்து, அவங்களுள்ள கண்காணிகள் அவனை அடிக்கவும், அதாவது இரட்டிப்பான வேலைகளை கொடுத்து அவர்களை பயங்கர துன்புறுத்தி அவர்களை ஒடுக்கி அவர்கள் அங்கே இருந்து அழுது, அதாவது என்ன செய்தால் நீங்கள் வாசிங்க. அதாவது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் வாசிங்க. அங்கே பெருமூச்சு விட்டு அழுகிறார்கள், தேவனை நோக்கி அழுகிறார்கள், எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி. நினைத்தருளினார். அவர் உடன்படிக்கையை தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருள், அவருடைய பெருமூச்சை கண்டு அவர்களை நினைத்தருளி, இந்த மோசையை இனி ஆண்டவர் நினைத்தார், இனி இவர்களை அங்கிருந்து அழைத்து கொண்டு வரும்படியாக ஒருவனை நாம் அனுப்ப வேண்டும். அது தேவனுடைய பார்வையில் அவருக்கு மோசையை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஊழியம்னு சொல்லும்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் ஊழியக்காரர்கள். சோத்திரம். ஒரு ரட்சிக்கப்படும் போது அதே ரட்சிக்கப்படும் போது நான் சொன்னது போல ஒருவனுக்குள்ளே கர்த்தர் வருகிறார். வந்து பின்ன அவனை அப்படி சும்மா இருந்தது இல்லை. நான் எல்லாம் ஒரு சோத்திரம் ஒரு ஜெப கூட்டத்தில் கூட உட்கார மாட்டேங்க. வெல்கம் அருமையான. ஆனால் ஒரு காலகட்டம் வந்தபோது சோத்திரம் எந்த இடத்துலையும் கூட நமக்கு நின்று ஆண்டவரை குறித்து, நம்மை குறித்து அல்ல, ஆண்டவரை குறித்து, என் தேவன் எனக்கு சமாதானம் தந்தார், என் தேவன் எனக்கு மகிழ்ச்சியை தந்தார், எனக்கு தேவன் எனக்கு ஆறுதலை தந்தார், என் தேவன் எனக்கு சந்தோஷத்தை தந்தார், என் தேவன் எனக்கு நான் சோத்திரன் தற்கொலை செய்து சாக வேண்டும் என்று எனக்கு இன்னும் வாழ வேண்டும் என்ற அந்த சிந்தையை தந்தார் என்று தைரியமாய் சொல்லக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்றால் அது தேவ கிருபை, தேவன் எனக்குள்ள வந்தபடினால தான் அல்ல என்று சொன்ன என்னுடைய சுயத்தினால் நான் அப்படி சொல்ல முடியாது. நான் அலுவலகத்திலையும் கூட 10-15 நாங்கள் சாப்பிருந்தபோது ஒரு சோத்திரம் அவர் மேக்கம் மண்டதில் சோத்திரம் அவர் சோத்திர ஒரு முக்கியமான அவர் இந்த சிஎஸ்ஐனுடைய ஸ்தாபனத்தில் அந்த தலைமை பிஷப்போட கலந்து அவருக்கு பெரிய பொறுப்புகள் எல்லாம் உண்டு. சோத்திரம் அவரை வச்சு நான் ஒரு காலேஜில் ஒரு பையனுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன். அதெல்லாம் அவர் செய்ய முடியும். அப்படிப்பட்டவரிடத்தை ஆண்டவரை பற்றி சொன்னபோது அவர் அது ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா அவருக்கு அந்த சத்தியம் வெளிப்படவில்லை. அது ஒரு ஆவியானவர், பிதா குமாரன் பரிசுத்தாவி, இந்த பரிசுத்தாவியானவர் தான் அதை வெளிப்படுத்த வேண்டும். அது இல்லாதபடினால் அவருக்கு அந்த சத்தியம் புரியவில்லை. ஆகவே சோத்திரம் அதை நான் யதார்த்தமான சத்தியங்களை சொன்னபோது அவர் சொன்னார், என்கிட்ட சொன்னார், நீங்கள் தினமும் 3 மணி நேரம் நாங்கள் ஹார்ட் ஒர்க்கு செய்வோம், வேலை செய்வோம். அது எங்களை ரிப்போர்ட்டில் கூட ஒர்க்ஸ் ஆஃப் த கிளாஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் தி கமெண்டபிள் என்று சொல்லி உங்கள் ஒர்க்கு பாராட்டக்கூடியது என்று சொல்லி கலெக்டர் ரிப்போர்ட்டில் அப்படிப்பட்ட கால நேரத்தில் போய் என்கிட்ட என்ன பண்ணிட்டு கடந்த வாரத்தில் ஒரு நாள் பேசிக்கொண்டிருப்போம். சொன்னேன், ராத்திரி வரையும் தேடி இருப்போம்னு சொல்லி. ராத்திரி ஒர்க் இருந்து செய்வோம், காலையிலே நேரத்தை போவோம், லீவு நாளில் போவோம். வேலை ஏன்னா வேலை இல்லாட்ட நம்ம வாழ்க்கை இல்லை. வேலை அப்படியே சோதரி எல்லாம் செய்தெடுத்து அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவர் சொன்னார், நீங்கள் தினமும் 3 மணி வேலை முடிஞ்ச உடனே எங்களுக்கு ஒரு 3 மணிக்கு நாங்கள் டீ சாப்பிடுவோம் எல்லோரும். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி. சோத்திரம் நான் கொஞ்ச நாள் பேசினேன் பாருங்கள். ஆண்டவரை பற்றி, ஜீவனுள்ள தேவனை குறித்து, இவர் மூலமான மீட்பு இருக்கிறது, இவர் மூலமாக பல ராஜ்யத்தில் பெருவெள்ள இறைச்சலை போல ஒரு சத்தம், ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய கூட்டம் அங்கே இருக்கிறதுன்னு சொல்லலான்னு சொன்னபோது அவர் சொன்னார், இதெல்லாம் நடக்க உள்ள காரியமா அப்படின்னு சொல்லி குலைச்சிட்டார். அப்புறம் பொண்டாட்டிக்கிட்ட போய் கேட்டு அவங்க சொன்னால் அது சரிதான், அவர் சொன்ன கரெக்டு தான். பிட்ட நாள் என்கிட்ட எஸ்கியூஸ் மீ என்னக்க சொன்னார், நான் என்ன ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லிட்டு அப்படி அது விட்டு போச்சு. இப்படி எத்தனை சந்தர்ப்பங்களில் அருமையான தெய்வ பிள்ளைகளை நம்முட்டை கிறிஸ்து வரும்போது நாம் சும்மா இருக்க முடியாது. நாம் எல்லார்கிட்டையும் சொல்லி தான் இருக்க வேண்டும். நீங்களும் அப்படி தான் பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னால் வெறும் விசுவாசி அல்ல, நீங்கள் ஆண்டோட ஊழியக்காரர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான் நீங்கள். ஆக உங்களுக்கு தனியாக இனி ஒரு அழைப்பு வரும்னு சொன்னால் அது ஒன்றும் வராது, சாகு வராது. அப்படி வருபன்னு நீங்கள் சில
ஆளுகள் சொல்லு, நீங்கள் அபிஷேகம் பெறுங்கன்னு சொல்லுவார்கள். ரட்சிக்கப்படுகிறது தான் அபிஷேகம் ஐயா. அபிஷேகம் அபிஷேகம்னு சொன்னால் என்ன? நான் சோத்திரம் ஒரு பிரசங்கியார்கிட்ட பிரசங்கிச்சு முடித்த உடனே கேட்டேன், பொண்டாட்டியும் மாப்பிள்ளையும் வந்துடும். நான் ஒரு பைத்தியக்காரன் இந்த சுரேஷ் கிட்ட சொல்லி 2 புத்திகையும் வாங்கி எல்லாருக்கும் போய்த்த பொருள் நான் தான் அரிஞ்சு கொடுத்து அவரும் பொண்டாட்டிக்கும் கொடுத்து 700 இந்த காணிக்க பைசையில் பாவப்பட்ட பைசையில் எடுத்து கொடுத்தேன். அவன் ஒரு கோடீஸ்வரன் காரில் தான் வந்தாங்க. ஸோ கன்வென்ஷன் பிரசங்க ஐயா, அவங்க அபிஷேகம் பற்றிய கை வைத்துங்க, அந்நிய பாஷை உள்ள கை வைத்துங்க, தெற்கு தரிசனம் உள்ள கை வைத்துங்க, சோத்திரம் வைத்து இருந்தாங்க. கடைசியில் தான் ஒவ்வொன்றா கேட்டேன், நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்களே அபிஷேகம் என்ன கேட்டேன். எனக்கு தெரியாது. ஆடா மனுஷனே, நேரு தான் என்ன இந்த சோவையில் சொல்லிட்டு அது எனக்கு பொண்டாட்டி சொல்லி தான் நான் சொல்லுவேன். எனக்கு பொண்டாட்டி கேட்டால் ஆண்டவர் பேசுவார். அப்போ இவன்கிட்ட பேச மாட்டாரோ? நீ சிந்திங்க இருமேனில் அநேக பிள்ளைகள் சொல்லுவேன், அநேக சொல்லுவேன். எனக்கு வேண்டி பாஸ்டர் ஜோம் பண்ணுவார், எனக்கு வேண்ட பாஸ்டர் ஆண்டவர்கிட்ட பேசுவார், உனக்கு வேண்டிய ஆண்டவர் பேசுவார், இல்லைன்னு தான் சொல்ல முடியாது. ஆனால் நீ பேசணும் இல்லையா? நீ ஆண்டவர்கிட்ட பிணக்கம்மா சோதரம். கடைசியில் சோதரம் அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். எனக்கு இந்த பைசா திருப்பி ஆட்ட முடியுமா? அவன் விழுங்குற புருத்திக்கை திருப்பி எடுக்க முடியுமா? அவன் பொண்டாட்டியும் கூட்டி கொண்டு அவன் போன தான் உண்டு. இன்னும் வர அவனை காணல, காணக்கூடாதவன். இப்படி அநேகர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். உலக வாழ்க்கை, உலக பிழைப்புக்காக. அப்படி எல்லாருமே அவளை அபிஷேகம் சொன்னால் அப்பா இன்றி நியமிக்கப்பட்டது. தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். தாவீதை தேவன் தெரிந்து கொண்டவர் மனுஷனுடைய தேவ தேவையில்லை. ஆனால் கர்த்தர் தீர்க்கதரிசியை கூப்பிட்டுதார், எருசலேம் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ண. அதே அபிஷேகம் பண்ணு சொன்னால் அது ஒரு முறை. அந்த காலத்தில் தைல குப்பியை எடுத்து அதை தாவீது அந்த அபிஷேகம் பண்ணப்படுகிற தலைமையில் விடும்போது அது எங்கே எல்லாம் வரும் தெரியுமா? அந்த அபிஷேக தைலம் உச்சி முதல் உப்பு குற்றி வரையிலும் அவனுடைய சரீரத்தில் பாயினது. தேவனை பிதாவாகிய தேவன் குமாரனாகிய ஆண்டவரை என்ன செய்தாராம்? அபிஷேகம் பண்ணினார். அவரை அபிஷேகம் பண்ணின போது அந்த அபிஷேகத்தினுடைய பங்கு உங்களுக்கும் எனக்கும் உண்டா இல்லையா? உண்டு. ஏன்னா அவருடைய சரீரத்தோடு நாம் ஒட்டப்பட்டிருக்கிறோம். அவர் சரீரத்தின் கிறிஸ்துவின் சரீரமாகிய சரீரத்துக்கு அவர் தலையாக இருக்கிறார். நாமோ அவருடைய அவயவங்களாக இருக்கிறோம். அவருடைய அவயவங்களாக இருந்த நம்மையும் அந்த அபிஷேக தைலம் என்ன செய்கிறது? நம்மையும் என்ன செய்கிறதாம்? அது நினைக்கிறது. நாம் அபிஷேகப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்குள்ளே வரும்போது, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரும்போது அந்த அபிஷேகம் நம்மை நிறைக்கிறது. அல்லேலூயா. நான் ரட்சிக்கும் படும்போது நம்முடைய அந்த அபிஷேகம் நம்மை நடத்துகிறது. அருமையான அந்த அபிஷேகம் தான் நம்மை எழும்பி நிற்க பண்ணுகிறது. அந்த அபிஷேகம் தான் நம்மை சாட்சி அறிவிக்க பலன் தருகிறது. அந்த அபிஷேகத்தை நம்மை ஒரு சாட்சியாய் வாழ உதவி செய்கிறது. அந்த அபிஷேகம் நம்மோடு இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்தில் நாம் பிடிச்சு வாழ முடியாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி பரிதாபத்தோடு தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது மோசே என் கர்த்தராகிய தேவன் ஆண்ட ஒரு வனாந்தரத்தில் அவன் மோசே ஆடு மேய்க்கிற வேளையில் இவர் என்ன செய்தார்ன்னு சொன்னால் அந்த ஒரு முள்செடியில் இருந்து கொண்டு பிரகாசித்தார். கர்த்தராகி ஆண்டவர் ஒரு முள்செடியில் இருந்து மின்னி பிரகாசித்து எரிந்து கொண்டே இருந்தது. அப்போ வனாந்தரத்தில் இப்படி என்ன எரிதுன்னு பார்க்கும்போது மோசே கிட்ட நெருங்கி அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நெருங்கி பார்க்கும்போது முள்செடி எரியவில்லை, ஆனால் அங்கே தீ அங்கே பற்றி எரிந்து கொண்டிருந்தது. கவனிக்கும்போது அதுக்குள்ளே ஒருவர் இருந்தார். அவருடைய முகம் பிரகாசித்தது. மோசே பயந்து தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டான். அப்போ அவர் அங்கே இருந்தவர் மோசே மோசேன்னு சொல்லி அழைத்தார். மோசே இது அடியானின்னு சொன்னார். சோத்திரம். நீ முதலாவது அவர் என்ன சொன்னார்? நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சியை கலற்றி போடு என்று சொல்லி அவனை அப்படியாய் சொன்னார். நான் உன்னை அழைக்கிறேன், நீ வா, என் ஜனத்தை பாருங்க. என் ஜனம் என் ஜனம் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் யாருடைய ஜனம்? கர்த்தருடைய ஜனம். அருமையான ரட்சிக்கப்பட்ட நீயும் நானும் யாருடைய ஜனம்? கர்த்தருடைய ஜனம், அவருடைய பிள்ளைகள். ஒருவேளை பிச்சை எடுக்கலாம்,
எளிமையாக இருக்கலாம், நமக்கு ஏழையாக இருக்கலாம், கோழையாக இருக்கலாம், வியாதிப்பட்டிருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்திருந்தாலும் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனம், அது எங்கே வெளிப்படுத்தின 21 முதலில் சொல்லி என் ஜனம். அங்கே எல்லா இடங்களிலும் ஆண்டவர் சொல்கிறார் என் ஜனம், என் ஜனங்களோடு நான் இருப்பேன், அவர் என் ஜனங்களாக இருப்பார்கள், நான் அவருடைய பிதாவாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வெட்கப்படவில்லை. ஆண்டவர் எப்போது நம்மோடு வாழத்தான் விரும்புகிறார். இன்னும் கடைசி கட்டங்களில் அவரும் அவருடைய பிள்ளைகளும் தான் ஒன்றாய் வாழுவார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, அப்படி தேவன் அந்த ஜனங்களை நடத்தும்படியாய் மோசேயை கூப்பிட்டார். ஆனால் மோசே பதறினான், முடியாது. ஏன்னா இந்த ஜனங்கள் ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் அல்ல, ஒழுங்கற்றவர்கள், இவர்களை நீ நம்ப மாட்டார்கள், இது ஒரு பாடு உள்ள வேலை. ஊழியம் சொல்லும்போது ஒரு பாடு உள்ளதான் ஐயா. சிலவன் பரிகாசிப்பாய், சிலவன் நிந்திப்பாய், சிலவன் புறம்பை தள்ளுவாய், சிலப்போ ஏதாவது பேசுவாய். எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சகித்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தான் பொறுமையோடு. அந்த சகிக்கும் தன்மை இல்லைன்னு சொன்னால் ஒரு மனுஷன் ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் சொன்னால் சோத்திரம், ஆண்டவர் ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். நாம் அவருடைய பிள்ளைகள் அப்படி தான் வர வேண்டும். ஊழியம் கொள்ளும்படியாக இல்லை. சோத்திரம், நம்ம கட்டில்களில் படுத்து 2 ஊழியக்காரனையும் விண்டு, எனக்கு காலுங்கையும் பிடிச்சி விடு, எனக்கு தலையை வந்து திரும்பி விடு, முதுவை தேய்ச்சி விடு, இதெல்லாம் செய்கிறது ஊழியம் அல்ல. அது ஊழியம் கொள்ளும்படியாய் வந்தவர்கள், ஊழியம் செய்யும்படியாய் வந்தவர்கள் பாடுபட்டு ஊழியம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு சோத்திரம். ஆகவே ஊழியத்தில் பாடுகள் உண்டு. மோசே போல அப்போ கடைசியாக மோசையும் ஆரோனும் அண்ணன் தம்பி. ஆரோன் அண்ணன், மோசே தம்பி. மோசைக்கு இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்படும் போது வயசு எத்தனை தெரியுமா உங்களுக்கு? 80 வயது அருமையுள்ள. ஆனால் ஆரோனுக்கு 83 வயது. ஊழியத்துக்கு அழைக்கப்படும் போது வயது எத்திர 80. நாம் என்ன செய்கிறோம்? ஊழியத்திற்கு நமக்கு 80 வயசில் நமக்கு பாருங்கள், இன்னி நான் என்ன ஊழியம் செய்ய, நான் அப்படி நினச்சிட்டு சோத்திரம், எனக்கு நினச்சிட்டு உண்டு. நமக்கு பல் இல்லை, கண்ணு காணாது, சோத்திரம் பலன் இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை அருமையாளே. ஆண்டவர் நம்முடைய பலத்தினால அல்ல, தேவ பலத்தினால. ஆண்டவர் தந்த பலன், தேவனாய கர்த்தர் தந்த பலன், அந்த பலத்தினால தான் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறோம். நாம் ஒரு சோத்திரம், ஒரு கருவிதான், ஒரு சோத்திரம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, சோத்திரம் நேரம் அப்படி சோத்திரம் செய்யும்போது, அப்படி மோசே போகும்போது இவர் எல்லாம் அந்த எகிப்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் சோத்திரம் முதலாவது வெறுத்தார்கள் மோசையை. சோத்திரம், நீ எவனப்பா, நாங்கள் வேலை செய்து பிழைக்கட்டும், நீ எங்களை உத்திரம் பண்ணாங்கன்னு சொன்னார்கள். இப்படி கிடந்து பாடுபடுகிறார்கள். ஆனாலும் மோசே போன பிறகு அவர்கள் முதலாவது அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரெண்டாவதாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சோத்திரம் அவரை மோசே ஏற்றுக்கொண்டார்கள். மோசே மூலமாக 10 விதமான சோத்திர அற்புதங்களை தேவன் செய்தாராங்க. சோத்திரம் எல்லா அற்புதங்களை ஆண்டவர் செய்யும்போது, அதிசயங்களை செய்யும்போது அவர்கள் ஆரோனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருந்தது. கடைசி 10வது அற்புதம் என்னன்னு சொன்னால், அவருடைய தலையீற்றுகள் எல்லாம் என்ன செய்யறது? கொல்லப்பட்டது. முதல் பிள்ளைகள், அது மாடாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் எகிப்தியர்களுடைய சகல ஜனங்களுடைய முதல் பிள்ளைகள் அவர்கள் இறந்தார்கள், மரித்தார்கள். அங்கே கூக்குரல் எழும்பினது. ஆனால் இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் சுகமாக இருந்தார்கள். இதை அவர்கள் பார்வன் பார்த்து அவன் திடுக்கிட்டான். மோசேக்கு காலில் விழுந்தான். மோசே, நீங்கள் போங்க, நீங்கள் இங்கே போனால் போதும், உங்கள் தேவனை துதித்து ஆராதிக்க நீங்கள் இந்த இடத்தை விட்டு போனால் போதும் என்று சொல்லி விழுந்தபோது அவன் எல்லாரையும் அழைத்து கொண்டு புறப்பட்டான். மோசே எல்லாரையும் அழைத்து கொண்டு ஸ்தோத்திரம் அவர்களை என்ன செய்தான்னு சொல்லி அழைத்து கொண்டு புறப்பட்டான். தேவன் மோசையை அழைத்து அவ்விதமாக மோசே ஆரோன் முன்னாலே சென்றார்கள். அந்த ஜனங்கள் எத்தனை லட்சம் ஜனங்கள் போனார்கள்? 6 லட்சம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் 6 லட்சம் பிள்ளைகள் தவிர 6 லட்சம். அப்போ பிள்ளைகளையும் சேர்த்து, அதாவது வேத பண்டிதர்களுடைய கணக்கின்படி சுமார் 20 லட்சம் ஜனங்கள் புறப்பட்டு சென்றார்கள். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், 20 லட்சம் ஜனங்கள் இந்த பாரத பள்ளி ரோட்டு நடுவே போகிறான்னு வைங்க,
எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அது எத்தனை நாடு 40 வருஷம் நடந்தார்கள், 40 ஆண்டு நடந்தார்கள். போகும்போதெல்லாம் சில ராஜாக்கள் இப்போ இங்கே இருந்து கேரளம் போகுச்சினும், கேரள திருவனந்தபுரம் போன உடனே போய் அந்த அன்னைக்கு ராஜா ஆட்சிக்காங்க, ராஜா கிட்ட போய் சொல்லிச்சு. ராஜா அந்த சீட்டை விட்டே ஓடினது உண்டு எத்தனை சரித்திரத்தில். சிலவை இடைஞ்சு நிற்பான். அவனை எல்லாம் இந்த 70 லட்சம் பேர் கிட்ட அங்கே எவ்வளோ நேரம் ஆகும்? அதுவும் கர்த்தர் கூட இருந்தார். முன்ன நடக்கிறத யார்? கர்த்தராய் ஆண்டவர். என்ன பிரச்சனை வந்தாச்சுன்னு அவர் தலையிட்டால் என்ன ஆகும்? தூதர்கள் ஒரு தூதன் எத்தனை பேரை கொல்லுவான்? 1,80,000 பேரை ஒரு தூதன் கைக்க அடிபட்டு போகும். அப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டத்தோடு அப்படிப்பட்ட பாருங்க, தேவன் அவர்களை நடத்தின விதம் இதெல்லாம் இவர் கண்கூடாக கண்டார்கள், குதித்தார்கள். அப்போ ஒரு செங்கடல் வந்தது இடையில. அப்போ பார்வனுக்கு இவங்களை விட்ட உடனே பாருங்கள், பயங்கர வெப்புறாளாம். ஐயோ, நமக்கு இனி அடிமை வேலை செய்கிறது யார்? நாளைக்கு இனி அடிமை வேலை செய்கிறது ஒருத்தரும் இல்லையே. உடனே பட்டாளங்களை கூப்பிட்டேன், சைன்யங்களை கூப்பிட்டேன், குதிரைப்படைகளை, சூத்திரங்க எல்லா படைகளை எல்லாம் சேர்ந்து எல்லாரும் பிறக்கால துரத்தினார்கள், பிடித்து கொண்டு வர்றதுக்கு மறுபடியும் சூத்திரம். அப்போ இந்த ஜனங்கள் செங்கடல்களுக்கு பக்கம் போகும்போது பார்வனுடைய சைன்யம் வருகிறது. இவங்க திரும்பி பார்த்தபோது பார்வனுடைய சைன்யம் பின்னால் வருகிறது. வந்தவுடனே இவர்கள் கூக்குரிட்டு அழுதார்கள். ஐயோ, நான் பார்வன் எங்களை கொண்டு போடுவான்னு வந்தாயிற்று. உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டியவர்கள் சூத்திரம் மோசை இல்லை, மோசை பாருங்க, மோசை பார்த்து நீ இந்த அநியாயம் செய்து போட்டியே பாருங்க. இன்னைக்கு சபையில் யாருக்கும் ஒரு பலவீனம் வந்தது, யாருக்கும் ஒரு கஷ்டம் வந்தது பாருங்க. உடனே இவன் கொள்ள வேற ஒரு கள்ளப்பிரசங்கி வருவான் வளைஞ்சு அவன் அபிஷேகம் பெறலை பாருங்க. அவன் ஜெபம் பண்ண ஆண்டவருக்காக மாட்டார் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த காலத்தையும் ஒரு கள்ள தீர்க்கதரிசி இருந்தான். அவன் இந்த பாகால் தீர்க்கதரிசி இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இடையில வந்துட்டான். அவர் தான் ஊடுருவி அவனும் அநேக ஜனங்களை கெடுத்தான் பாருங்க. அப்படியெல்லாம் வருவார்கள், அப்படியெல்லாம் நல்ல கள்ள போதகங்கள் பண்ணுவார்கள். அதை என்ன செய்யணும்? காது கொடுத்து கேட்பார்கள். பின்மாற்றக்காரர்கள் தான் கேட்பார்கள். கிறிஸ்துக்கள் தைரியம் உள்ளவர்கள், ஆண்டவர்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்கள் சோத்திரம் கள்ள தீர்க்கதரிசியெல்லாம் நடையில் ஏற்ற மாட்டார்கள். கள்ள தீர்க்கதரிசி அப்படிப்பட்டவர்களை வீட்டில் ஏற மாட்டான். அவன் சோத்திரம் எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை இப்படியெல்லாம் மோசே இவர்கள். அப்போ அவர் சொன்ன சொன்ன நீங்கள் பொறுமையாக இருங்கள், அமைதியாக இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் யுத்தம் செய்ய நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. அவன் பின்னால் வர வேண்டும், அவனை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் யுத்தம் செய்வார். யாருக்காக? உங்களுக்காக யுத்தம் செய்கிறது யார்? கர்த்தர். நமக்காக நாம் யுத்தம் செய்யண்டாம். நாம் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மேலே நாம் யாருக்கிட்ட யுத்தம் செய்யண்டாம். நம்மகிட்ட சண்டைக்கு வருவனும், நம்மகிட்ட பகலம் காட்டுவனும் சோத்திரம், நம்மகிட்ட பல காரியங்கள் செய்வனும். நாம் யாருக்கிட்ட எதிர்த்து ஒன்றும் செய்ய வேண்டாம், அமைதியாக இருந்தால் போதும். ஆனால் நமக்காக கர்த்தர் யுத்தம் கர்த்தருடையது, அவர் யுத்தம் செய்வார். அப்படி இருக்கும்போது மோசே ஆண்டவர் நோக்கி பார்த்தார். ஆண்டவரே என்று சொல்லி, அப்போ அவர் உன்னோட ஒரு கம்பு இருக்குல்லையே, ஒரு வடி இருக்குது, நீ அதை சமுத்திரத்தில் அடியணுன்னாரு. அவன் அடித்த உடனே என்னாச்சு பாருங்க, என்னாச்சு? ஒரு பெரிய சமுத்திரம். நீங்கள் எல்லாம் சமுத்திரம் கண்டிருக்கும். நான் கன்னியாகுமரியோட இதுவரை காணலை. நான் இனி சோத்திரம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை இனி காண வேண்டிய சமயத்தில் கண்டுக்கலாம். அப்போ பாருங்க, உடனே சமுத்திரம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். செங்கடல் 2ஆக பிளந்தது பாருங்க. பிளந்தது மட்டும் இல்லை பாருங்க, அது மட்டும் அந்த ராய் மாறிவிட்டு ஒன்று ஆண்டவர் காற்றை வீச பண்ணார். சமுத்திரம் 2ஆக பிரியும்போது தண்ணீர் அங்கே வெள்ளமாக தான் இருக்கும், ஈரமாக தான் இருக்கும். அதுக்கு ஆயணும்னா எத்தனை வருஷம் ஆகும் வெயில் அடித்தானோ. ஆனால் ஆண்டவர் ஒரு இமைப்பொழுதில் காற்றை கொண்டு அந்த தரையை விட்டு அந்த ரேக்கினார். பட் அதில் அவர்கள் பாட்டு பாடி துதித்து தேவனை மையப்படுத்தி கொண்டு சோத்திரம் அவரை அந்த கரையேறினார்கள். கரையில் ஏறின உடனே என்ன ஆயிடுது? பின்னால் மற்றவர்களும் ஓடினார்கள், பார்வனுடைய சைன்யமும் எல்லாரும் கூட. அப்போ ஏறின உடனே அந்த கடல் மறுபடியும் என்ன ஆயிடுது? ஒன்றாய் சேர்ந்து விட்டது. அவங்க என்ன ஆயிட்டு அந்த சமுத்திரத்துக்குள்ளே மடிந்து போனார்கள். இஸ்ரேல் மக்கள் ஒருவருக்கு கூட எந்த சேதமும் வந்தது இல்லை. அன்பான தெய்வ பிள்ளை, இஸ்ரவேலை காக்கிறவர் ஆண்டவர். ரட்சிக்கப்பட்ட உன்னையும் என்னை காக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய தெய்வம். நம்முடைய போக்கிலும் வரத்திலும் அவருடைய சமூகம்தான் நம்மோடு கூட இருக்கிறது. முன்னும் பின்னும் இருந்து தேவ தூதர்களால் நம்ம காக்கப்படுகிறோம். எவ்வளவு
எவ்வளவு நமக்கு பந்தோஸ்தன்னு தெரியுமா? எஸ்காட்டு, நமக்கு எஸ்காட்டு பாருங்க, மனிதன் அல்ல. கிருஷ்ணன்குட்டி பிரசங்கத்தில் கிருஷ்ணன்குட்டியை நாங்கள் வெட்டி கொல்லுவோன்னு சொல்லி அறிக்கை இட்டார்கள் கேரளத்தில். உடனே அரசாங்கம் உத்தரவிட்டது. ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், 2 போலீஸு. எதுக்கு? கிருஷ்ணன்குட்டியோட பிரசங்கத்துக்கு டியூட்டி இட்டது, காப்பதற்கு, அவரை பாதுகாக்க. உடனே கிருஷ்ணன்குட்டிக்கு அந்த அவங்க எல்லாம் வந்து பாதுகாக்க ஆரம்பித்த போது கிருஷ்ணன்குட்டி എന്തിനാ നിങ്ങൾ അത് ഞാൻ ഗവൺമെൻറ് എനിക്ക് വേണ്ട, എനിക്ക് ഒരു ഗവൺമെൻറ് ഉണ്ട്, அந்த கவர்மெண்ட் ഇവിടെ ദൂതர்களை விட்டு என்னை பாதுகாக்குന്നുണ്ട്, അതിന് மேலே നിങ്ങളൊന്നും പാதுகாക്കണ്ട, നിങ്ങൾ പോയി விட்டார். அது அவரை அதை ஏற்றுக்கொள்ளலை. அவரை மரிக்கும் வரையிலும் ஒருவனும் தொட முடியலை. என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த அறிவு உணர்வு நமக்கு வேணும். அந்த அறிவும் உணர்வும் பாரபர்களுக்கு எந்த பயமும் இல்லை, நடுக்கவும் இல்லை. இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு ஆறுதலோடு நாம் சந்தோஷமாய் வாழ முடியும். ஆனால் இந்த ஜனங்களுக்கு உறங்காதீங்க, இந்த ஜனங்களுக்கு உணர்வே இல்லை. யாருக்கு? இந்த தேவனால் மீட்டுக்கொண்டு அது ரட்சிப்புக்கு அடையாளம். அந்த சோத்திரம் செங்கடல் வழியாய் நடந்து வந்தது ஞான ஸ்நானத்துக்கு அடையாளம். சோத்திரம் மேகங்கள் அவர்களை சுற்றி நின்றது, அக்னி சம்பம், மேக சம்பம் அவளை வழிநடத்தினது, பரிசுத்தாவி பெற்றதற்கு அடையாளம். இந்த அடையாளங்களை எல்லாம் கொடுத்து அவளை தேவன் நடத்தியும் அவர்கள் உணர்வில்லாதவர்களாய் வாழ்ந்தார்கள். அப்படி அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? வாசிங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனம் வாசிங்க. அப்படி இருந்தும் இருந்தது இல்லை. ஆதலால் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல போதும் பாருங்க, இங்கே வீட்டில் போய் படித்து பாருங்க. இவ்வளோ தூரம் ஒரு ஆண்டவர் பாதுகாப்போட தேவன் கூட போனார், ஊழியக்காரர்கள் போனார்கள், எல்லாரும் போய் வேண்டிய ஆலோசனையில் கொடுத்தும் அவர்கள் கவினிங்க பிள்ளை அவர்கள் என்ன செய்தார்கள்னு சொன்னால் அவர் உணர்வற்றவர்களாக தேவனுடைய வார்த்தையை புறந்தள்ளி பாருங்கள். நமக்கு ஜெபத்தில் வந்த உடனே உறக்கம் வருது, சோத்திரம் கேட்குக்குள்ள மனம் வரல, 1 மணிக்கூர் இருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நமக்கு விருப்பம் வரல, சிந்திக்கக்குள்ள மனம் வரல. ஒரு உணர்வற்றவள் இன்றைக்கு வேஷத்தை காட்டுகிற சோத்திரம், வேஷம் காட்டுற இடங்களில் போய் வேஷம் காட்டுகிற டான்ஸு காட்டுறதுங்க சோத்திரம். ஒரு சோத்திரம் மாயவித்தியக்காரர்களை போல மாயவித்தியில் வந்து நம்ம பலரும் செல்ல முடியாது. மேலே இந்த உலகத்தில் மாயவித்தியவங்க என்ன வேணுங்க காட்டலாம், ஆனால் தெய்வராஜ்யத்தில் போக முடியாது. அது தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் தான் தெய்வராஜ்யம். அல்ல வேறு ஒரு பயலவங்க போய் எத்தி பார்க்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. 10 நாள் நம்ம கிறிஸ்தவன் 10 நாள் கிறிஸ்தவன் இல்லை, 10 ஆண்டு கிறிஸ்தவன் இல்லை. மரிக்கும் வரையிலும் மரணப்படுக்கையில் இருந்தாலும் ஒரு பார்க்க வரும்போது நீ ரட்சிக்கப்படவில்லை என்னொரு வார்த்தை சொல்லத்தக்க அளவில் நம்முடைய ஆவியானவர் நம்மை நடத்தணும். அல்லேலூயா.
அப்படிப்பட்ட அதாவது சூத்திரம் அந்த பாபு பிரசங்கரை நான் பார்க்க போனேன். ஃபஸ்ட்டு டே அவரை பார்க்க போனேன். அன்றைக்கி ஒரு 100 ரூபா நான் வச்சுருந்தேன் காணிக்க கொடுக்கைக்கு. அவர் சூத்திரம் அவருக்கு எடுத்து கொடுத்தவர் அவர் வாங்கவே இல்லை. எனக்கு அவரை தெரியாது, அவருக்கு என்ன தெரியாது, வாங்கவே இல்லை. அவர் கஷ்டம்தான் அவர் பாருங்கள். அதனால சூத்திரம் சில புத்திமதிகளை ஆலோசனைகள் எல்லாம் சொன்னார். அப்புறம் அவர்கிட்ட நான் ஸ்டடி பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனையாக போக எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன வயசு குறவு தான், ஆனால் அவர் பார்த்த வயசு. அவர் எழும்பி எனக்கு வேண்டி சாயை இட்டு அவர் கடையில் போய் குடிக்கவே மாட்டேன் சென்னி. உங்களுக்கு தெரியும், சிலருக்கு எல்லாம் தெரியும். அவர்கிட்ட காணிக்க எல்லாம் வேண்டி ஏழைகளுக்கு காப்பி விட்டு கொடுப்பார். சோத்திரம் ஏன்னு சொன்னால் நம்மிடத்தில் இருக்கிற ஆண்டோட அன்பு, அந்த அன்பு நம்மகிட்டத்துலேயும் என்ன செய்யுது, பரவுகிறது. சோத்திரம் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷமானது சோத்திரம் அது பெருந்தன்மை உள்ளது. எல்லாரையும் அது நேசிக்கும், சத்துருவை சிநேகிக்கும். சோத்திரம் மாமியாருக்கும் மருமகளும் சண்டை வராது. சோத்திரம் எல்லாரையும் நாம் நேசிப்போம், எல்லாரிடத்துலையும் அன்பு கூறுவோம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற ஆவி கிறிஸ்துவின் ஆவி. அல்லேலூயா. நம்ம அந்நிய பேசின குடும்பங்களில் போய் பாருங்கள், தக்கடப்புக்கிடான்னு தான் இருப்பாங்க. சூத்திரம். ஆனால் ஒருவருக்கு மாமியாருக்கும் மருமகளும் பேச்சிருக்காது. சூத்திரம் மாப்பிள்ளையும் பெண்டாட்டியும் பேச்சிருக்காது. எனக்கு மருமகன் எந்த கோசில் போச்சுன்னு அவங்க போகிற பற்றி அவங்களுக்கு நோய் சூழ்நிலைகள் போய் மனம் திரும்பி ஞானசனான் எடுத்துன்னு சந்தோஷம். அவங்க நல்லா தான் இருக்கணும். அங்குள்ள கூட்டுக்காரர்களுக்கு காரியங்களும் சொல்லுவேன். மாமா ஒரு தாப்பனுக்கு மக்கா 2 பேர் இருந்தால் அண்ணன் தம்பிக்கு வழி விட்டு கொடுக்க மாட்டேன். 10 சென்ட் வஸ்து இருக்கும். தாப்பன் சாகும்போது 5 சென்ட்டாக கொடுப்பாங்க. அந்த 5 சென்ட்டில் போகிறதுக்கு வழி வேணுமா? அந்த வழி அண்ணன் வழியில் தம்பி போகணும், தம்பி வழியில் அண்ணன் போகணும். அதுக்கு அனுமதிக்க மாட்டார்கள். பின்ன இப்படி பறந்து போக முடியுமா? எனக்கு கண்டத்தில் எப்படி போகணும்? ஆசிரியர்கிட்ட சொன்னால் பாசிட்டிவ் இல்லை, நான் சொல்லி பார்த்தாச்சு, என்ன செய்யுது? சூத்திரம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை அப்படியா இருக்கணும். எவ்வளோ உள்ளம் திறந்திருக்கணும், மேலே எவ்வளோ திறந்திருக்கணும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுபோல் நம்மக்கிட்ட அவன் ஒருத்தன்கிட்ட பேசும்போது அவனுடைய இருதயம் குளிரணும், அவனுடைய இருதயம் கல்லாகி போகக்கூடாது, அவனை கடினப்படுத்தி விடக்கூடாது. மேலே அவனுக்கு ஆறுதலோடு அவனை அனுப்பணும். இன்றைக்கி உலகத்தில் மனுஷனுக்கு ஆறுதல் இல்லை பாருங்கள், ஆறுதல் இல்லை. அருமையுள்ள ஆறுதல் இல்லை. நான் இருக்கவனுக்கு இது என்னன்னா, இவன் ஒரு மனுஷன், ஒரு பெரிய கோடீஸ்வரன் இந்தியாவில் உள்ள அந்த மல்லையா சோத்திரன் இன்னும் இருக்குது. அவனுக்கு தங்கத்தினால் செய்யப்பட்ட கக்கூசு யோனி நேரு தங்கத்தினால் செய்யப்பட்ட கக்கூசு. அவன் குறிஞ்சான் உடனே எனக்கு இதெல்லாம் பார்க்கண்டான்னு. அவனுக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதான். ஐயா தங்கத்தினா இப்போ ஜெயிலில் அவன் தங்கத்தினால் செய்யப்பட்ட கக்கூசில் தூர்னவன் இன்னைக்கு ஜெயிலில். அவன் ஜெயிலில் இது ஒரு பத்திர நிருபர் எடுத்தது. நிருபருக்கு ஆச்சரியம், அப்படியும் கக்கூஸ் இருக்கான்னு. அங்கே போய் பார்த்தா கரெக்டு. அங்கே தங்கத்தினால் செய்யப்பட்ட கக்கூஸ் இருந்து அதை தங்கத்தினால் செய்யப்பட்ட துணி இருக்கான்னு பார்த்தா நான் நிருபர் அது இல்லை. டி ராஜா திருநெல்வேலி போகிற வழியில் காலேஜ் ஒரு ஏக்கரை கணக்கில் காலேஜ் கட்டியிருந்தது. அவனுக்கு பத்திரிகையிலே வந்தது, நான் குறிப்பு வச்சுருந்து காணல. காலேஜ் அவனுக்கு சொந்தமாக இருந்தது, இன்ஜினியரிங் காலேஜ். எஸ்ஏ ராஜ் கல்வியின் தந்தை. அவனுக்கு ஒரு கேஸு வந்து வக்கீல் கூட போகிறான் 2 பேர். அந்த படம் இருந்து நான் இங்கே வெட்டி வச்சுருந்து இப்படிப்பட்ட கேஸுகள். அருமையான தெய்வ பிள்ளை போகும்போது வக்கீல்கிட்ட ஜட்ஜி கிட்ட போய் சாஸ்திராங்கமாக விழுந்து சொல்லி, ஐயா எனக்கு சமாதானம் இல்லை. அவன் கத்தோலிக்காரன்னு நினைக்கிறேன். எனக்கு சமாதானம் இல்லை. எங்கேருந்து வரும் சமாதானம் இல்லை? எனக்கு என்னை ஜெயிலில் போடுங்கள், என்னை ஜெயிலில் போடுங்க, அங்கேயாவது நான் இருக்கேன், இருந்து பிழைக்கேன். ஜெயிலில் போடுங்க. ஜட்ஜிக்கு போகிறோண்டா சும்மா இருத்தானே? போட மாட்டார்கள். பாருங்கள், அப்படி உலகத்தில் பாருங்கள், ஒரு மனுஷனுக்கும் சமாதானம் இல்லை. கோடீஸ்வரர் மாதிரி நீங்கள் நினைச்சு உங்களுக்கு தெரியாததல்ல. நீங்கள் இந்த பத்திரிகையெல்லாம் படிக்க ஆளுதா ஒவ்வொரு நாட்களும் வருது. ஐயா ஒரு கழிஞ்ச வாரத்தில் கேரளத்தில் ஒரு பொம்பிள்ள புருஷன் 60 வயசு, இவளுக்கு 40 வயசு. இவர் நல்ல சினிமா ஸ்டார் போல் இருக்குது. அவள் வந்துட்டு அவளும் இன்னி அவனுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தன்மை சேர்ந்த ஒரு இது பிஸ்கட் கடை, அதாவது கடை தொடங்கச்சினோம் 2 பேர் மேட்டு பேக்கரி.
ஃபேக்டரி தொடங்கினோடனே புருஷன் அது வேணும்னு சேர்ந்து தொடங்குறதுன்னு அவன் தொடங்கினான். இவன் கடையெல்லாம் மூடிச்சு வரும்போது, ராத்திரி வரும்போது இவனுக்கும் கார் உண்டு. இவன் காரில் போனான். 3 லிட்டர் பெட்ரோல் வாங்கி அவள் கையை காட்டினான் ரோட்டில். அவள் கார் நின்றுது. அந்த பெட்ரோலை படக்கண்டு வீற்றினா தீயை கொளுத்தி வச்சான். அந்த கார் பஸ்மமாயிட்டு எரிஞ்சது. அந்த காருக்குள்ளே இருந்து அவள் எரிஞ்சு பீஸ் ஆகி போனான். இன்னி ஒருத்தன் அது கூட இருந்தான். அவன் தப்பி கொண்டான். அவன் வந்துட்டு அந்த ஃபேக்ட்ரி கடை வச்சவன் இல்லை, இன்னி ஒரு கூலிக்காரன் அவன் இருந்தான். அவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு. தேனா பாருங்க மனுஷனுடைய நிலைகளை பாருங்க அருமையோடு. ஆனால் தெய்வம் நமக்கு எவ்வளோ ஆறுதல் இருந்தார், எவ்வளோ சமாதானம் இருந்தார். ஏது கடையில் வாங்கலாம்? இந்த சமாதானத்தை எங்கே வாங்க முடியும்? இயேசுவிலே நமக்கு தாராரு. அவருடைய ரத்தம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. ஒவ்வொரு வசனங்கள் பழையுங்க. ஒவ்வொரு வசனத்திலையும் இயேசு இருக்கிறார். ஒவ்வொரு வசனங்களிலேயும் இயேசு இருக்கிறார். ஐயா, நீங்கள் ஒவ்வொரு வசனங்களை படிக்கும்போது இயேசு உங்களுக்குள்ளே வருகிறார். இயேசு உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். இயேசு உங்களை நடத்துகிறார். இயேசு உங்களை, நீங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசுவை பற்றி பேசுங்க. இயேசுவை பற்றி இங்கே சோத்திரம் அந்த வசனங்களை படித்து நீங்கள் அறிவுள்ளவங்க, புத்தி உள்ளவங்க பாருங்கள். நான் இங்கே வரும்போது எல்லா வீட்டில் உள்ள பிள்ளைகளும் அண்டி ஆஃபீஸ் தான் போவோம். அண்டி ஆஃபீஸிலேயே செங்கல் சூளைக்கு வேலைக்கு. ஸோ இன்றைக்கு அப்படி இல்லை, காலம் மாறிட்டு. நீ எல்லா அவள்கிட்ட சொன்ன நீங்கள் படிப்புக்கு விட நாங்கள் என்ன செய்ய முடியும்? அப்படி எல்லாம் உள்ள நம்ம தெய்வம் ரட்சித்தது. தெய்வ பிள்ளைகள் நாம் இப்போ எப்படி அழைக்கப்படுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லாம் அப்படி இல்லை, நம்ம அழைக்கப்படுகிறோம். ஆனால் இதை உணர்கிறோம் ஐயா, இதை சிந்திக்கிறோமா? நாம் யாரும் வச்சு கேட்குறோம், என்னங்களுக்கு சத்தம் கேட்குது, கேட்டு கொண்டு அந்த பக்கம் போகிறோம். போன பிறகு நம்ம எப்படி நம்ம போக்கு போல போகிறோம். அதெல்லாமே இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டோமே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தினாரே, நம்மோடு ஆண்டவர் பேசினார். இதன்படி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து பார்ப்போமேன்னு சொல்லி எத்தனை பேர் நாம் நினைக்கிறோம்? எருமையில எத்தனை பேர் நினைக்கிறோம்? அந்த அன்னைக்கு மார்த்தாண்டத்து அந்த பிரசங்கர் அவர் பேசினார். சூத்திரம், நீங்கள் மனைவிக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி மனைவிகள் புருஷனை கீழ்ப்படிந்திருந்தால் எந்த பிள்ளை ஐயா சண்டை உண்டாகும்? புருஷன்மார்கள்கிட்ட மனைவிகளுக்கு நீங்கள் அன்பு கூறுங்கள். அந்த வார்த்தை கீழ்ப்படிந்திருந்தால் எந்த குடும்பத்தில் பிரச்சனை வரும்? எப்படி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஐயா, எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். நினச்சி பாருங்க. சோத்திரம், இந்த வேலை காலில் பார்த்துச்சுன்னா நீங்கள் உங்கள் எஜமான் உண்மையாக இருக்கிறது போல் உலகத்தில் உள்ள உங்களுடைய எஜமான்களுக்கு நீங்கள் உண்மையாய் வேலை செய்யுங்கள்னு சொன்ன போது அப்படி வேலை செய்தால் எவ்வளவு இந்த உலகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நினச்சி பாருங்கள். பரலோகம் போல் இந்த உலகம் இருக்குமா இருக்காதா? எனக்கு அன்பான தேவன், நீங்கள் மற்றவர்களை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேலை செய்கிற இடங்களில் ஸ்தோத்திரம், நாம் வேலை செய்கிற நம்முடைய எஜமான் நம்மை கண்டு பயப்படுவார்கள் ஐயா. நம்மை தேவ புத்திரராய் காணுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவோம். அப்படிப்பட்ட சில இது அற்ப காரியங்களும் பாருங்கள். துள்ளி சிலருக்கு பறையிலிட்டு மந்து போயிட்டா, சிலருக்கு கோபம் எல்லாம் வந்தால் சரீரம் எல்லாம் துடிக்கும். உச்சந்தலை முதல் உப்பு காலி வர உப்பு குட்டி கால் வர என்ன செய்யும்? துடிச்சும் வரையில். சிலருக்கு இந்த அந்நிய பாசம் வந்து வரைச்சது இல்லை. ஸ்தோத்திரம். எனக்கு அண்ணனுக்கு பொண்டாட்டி ஒருத்தி 24 மணிக்கு வரும் வரைச்சி கொண்டே இருப்பாள். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அந்த வாழ்க்கையில் பார்த்தா சீரோம். சோதரம் எனக்கு தெய்வம், எனக்கு அன்பானவர்களே சோதரம். அப்படி இல்லை, நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவ போல வாழணும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரி. அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் அங்கே போய் சேரல. எத்தனை பேர் சேர்ந்தார்கள்? 2 பேர், யோசுவாவும் காலேபும். 2 பேரும் 6 லட்சம் அல்லது 20 லட்சம் ஜனங்களில் போய் சேர்ந்தது எத்திர 2 ஒன்லி 2 2 பேர். மீதி எல்லாம் கடையில் போச்சு. அழைத்து முன்னடத்தின மோசையும் ஆரோனும் என்னாச்சு? ஆரோனும் போய் சேரல. அருமையோட மோசையும் சேரல. சூத்திரம். ஏன் அவங்க சேரல? சூத்திர தேவரால் அழைக்கப்பட்டவர்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க பரலோகத்துக்கு அவங்க வாக்கிவான் உண்டு. ஆனால் அவங்க கானான் தேசத்தில் அவர்கள் சேரல. எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் வாசிங்க.
ஆ ஆ ஆ ஆ தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லாத உடனே கண்மலை பார்த்து நீ பேசுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ கலகக்காரரை கேளுங்கள். கோலை எடுத்து பேசணுன்னு ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அவர் சொன்னபடி கேட்கணும். இப்போ தகப்பன் சொல்லுவதில்லை. இன்றைக்கி மக்கள் கேட்குதா பிள்ளைகளை? குஞ்சப்பி பிரசங்கர் எனக்கு அன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் பேசின அன்னைக்கு சொன்ன காரியம், എടോ ഈ അരി വന്നിട്ട് ഇന്ന് അളന്ന് വിൽക്കുന്നു, നാളെ എന്നെ തൂക്കി വിൽക്കും എന്ന് சொன்னால் அன்னைக்கு நம்பல நாங்கள். இன்னைக்கு தூக்கி தம்பிக்குது. ഇന്ന് നിൻ്റെ പിള്ളை വായെന്ന് വെച്ചാൽ വരും, നാളെ നിൻ്റെ പിള്ളை വായെന്ന് വെച്ചാൽ போன்னு வச்சா வரும். நேர மறைச்சாയിരിக்கும். அப்படி இன்னைக்கு அப்படியே நடக்குது. எத்தனை பிள்ளைகள், 100க்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குது, கீழ்ப்படிதல் இருக்குது. ஸோ இந்த இவர்கள் எல்லாம் என்ன செய்யுது, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த அழைத்த மோசைக்கும் ஆரோனுக்கும் கீழ்ப்படியல்ல. அப்போ இவனுக்கு 2 பேருக்கும் கோபம் வந்தது. யாருக்கெல்லாம்? ஆரோனுக்கும் மோசைக்கும் கோபம் வந்த உடனே அவங்க சோத்திரம் அதை பற்றி பேசுன்னு சொன்னதுக்கு பதிலாக அடித்தார்கள். அடித்த உடனே தண்ணி வந்தது. ஆனால் இவங்களுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்கள் இனி நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் நீங்கள் போக மாட்டீர்கள். அதே இடத்துல தான் இருக்குது. சோத்திரம் 12 வசனத்துக்கு முன்ன வாசி. ஆ ஆ ம் ஆ ம் 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 போதும் கொண்டு போக மாட்டீர்கள். என் அன்பான தெய்வ பிள்ளை எச்சரிப்பாக. எவ்வளோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லும்போது நீங்கள் நினைப்பீங்க நிறைய ஒரு கஷ்டம் போல தோணுமா இருக்கும். ஐயா, கஷ்டத்தை சகிக்கத்தையும் தேவாவியை நமக்கு தந்திருக்காரு. அது நம்ம அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாங்கும். எத்தனை பரிசுத்தவங்கள் பட்டினி கிடந்திருக்காங்க. சோதரம் எத்தனை பேர் பட்டினி கிடந்து உலகத்தில் பட்டினி, பசி, துன்பங்கள், சோத்திரம் என்னெல்லாம் பாடுபட்டு உலகத்தை விட்டு கடந்து போனார்கள். எப்படி டாட்டா சொல்லி சந்தோஷமாய் போனார்கள். டிஎல் முடியெல்லாம் இந்த உலகத்துக்கு டாட்டா சொல்லி, கடந்த கட்டலுக்கு நன்றி சொல்லி, இவ்வளோ என்னை தாங்கினீரே உமக்கு நன்றி, மனைவிக்கு நன்றி. சோத்திரம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, கிறிஸ்தவன்னு சொல்லும்போது சாதாரண ஒன்றல்ல. நமக்கு வச்சுருக்கிற பாக்கியம் இன்னும் மோடிக்கு இருக்கிற அந்த பாக்கியம் இல்லை. அவருக்கு இந்த ஆட்சியில் தான் கொஞ்சம் எத்தனையோ ஒரு நாளில் எத்தனையோ 5 தடவை என்ன ட்ரெஸ் மாற்றி வரான். சூத்திரம் இந்த உலகத்தில் பிளைன் வந்து நிற்கும், ஏறி போகலாம், அதெல்லாம் இருக்குது. இதை விட எல்லாம் 1000 மடங்கு ஐயா, 1000 மடங்கு. இயேசு கிறிஸ்து யார்? நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்க போகிறோம். ராஜாக்களா? இந்த உலகத்தில் ராஜாக்கள் இல்லை, மகிமையில் பரலோகத்தில் தெய்வ சமூகத்தில் ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருந்து சிலரை நாம் ஆளுகை செய்வோம். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்களையும் பாக்கியங்களையும் நமக்கு தந்திருக்கிறார். சிலருக்கு நீங்கள் மனம் திரும்புங்க, காத்திருந்து ஜெபிங்க, பொறுமையோடு காத்திருந்து மனம் திரும்பும் வரையிலும், அந்த சந்தோஷம் நமக்குள்ளே கடந்து வரும் வரையிலும், அந்த ஏன் கொஞ்சம் கூட நேரம் ஜெபிச்சா என்ன செய்யுமா? கெட்டு போகுமா? நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களை அந்த சந்தோஷம் வந்திருந்திருந்தாலும் கொஞ்சம் கூட ஜெபிப்போம். நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுவோம், ஆண்டவரை பற்றி சாட்சி சொல்லுவோம். சபையில் மட்டும் இல்லை, மேலே பேசுகிற இடங்கள்லேயும் சொல்லலாம். சோதரம் மேலே சோதரம். நான் இந்த அளவு ஒரு சோதரங்கள் ஒரு ஊழியக்காரனை பார்த்தேன். ஊழியக்காரனாகிட்டு வேஷம் படுக்கிற ஒருத்தனை கண்டித்தேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனாளான்னு ஊழிய சொல்ல வெட்கவில்லை அவனுக்கு. சோதரம் அவனுக்கு மக்களும் பேர மக்களும் எல்லாம் இருக்கணும். சோதரம் உனக்கு சகோதரனை பற்றி நீ போலீஸில் கேஸ் கொடுத்துருக்கு, பஞ்சாயத்தில் போய் கேஸ் பஞ்சாயத்தை பற்றி அந்த என்ன பஞ்சாயத்தில் கேஸ் கொடுத்தானா?
பஞ்சாயத்து அங்கே கேஸு இவனுக்கு கேஸு வேண்ட காவியம் என்ன கேட்டிருக்கணும், உனக்கு போகிறக்கு வெட்கம் இல்லையே. அது இன்னும் பதட்டினாய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சகோதரர் சின்ன தவறு செய்தால் அவனுக்கு கண்டத்திலோடி நடந்துட்டான். மிற்றத்திலோடி நாய் நடக்குது, பட்டி நடக்குது நம்ம மிற்றங்களில். நாம் இதை நீதோம் ஒரு சொந்த கூட பிறந்த சகோதரன் நடந்துட்டான்னு அத்திர வைராக்கியம் அவன் ஊழியன். அன்பான ஆண்டோட பிள்ளைகளை, அப்படியெல்லாம் இருக்காங்க. நல்ல சந்தோஷமாக இருங்க. நல்ல நமக்கு பணம் கொடுத்த யாரையும் தாங்க முடியாது, நம்மளே கஷ்டப்படுவோம். அப்படி தானா? மற்றபடி பாருங்கள், அன்பினால், தாழ்மையினால், நல்ல வார்த்தையினால் சூத்திரம் இந்த உலகத்தில் இயேசுவை வெளிப்படுத்துவோம். இயேசு நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளத்தக்க அளவில் அநேகர் முகம் பார்க்காம போயிடுவேணும். அநேக சோத்திரம் ஒரு விசுவாசி அங்கே வரணுன்னு அந்த பையன் அங்கே வாரான் இல்லையா? எப்போ ஒன்றும் இல்லாட்டா தோல் அடக்க தவிர்த்த எடுத்து ஒரு கண்ணையும் கூட அடக்கி சேர்த்து ஒரு கட்டிக்கொண்டு முன்னால் உள்ள விசுவாசிகள்லாம் கண்பம் மாறதாதா வெளி மாறி மாறி சத்தம் போடுதுன்னு என்ன இயேசு இதோ வருகிறார் என்று சொல்லி ஞாபகப்படுத்துவேனுமா? இன்றைக்கு உள்ள விசுவாசிகள் வந்து அப்படி இல்லை. விசுவாசி கண்டால் நேரம் இல்லைங்கில் ஒரு வார்த்தை சொல்லி பேசி கொண்டு போகலாம் இல்லையா? அன்பான தெய்வ பிள்ளைகளை, நாம் புதுப்பிக்கப்படுவோம். நாம் இயேசுவோடு நடப்போம், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். நாம் கிறிஸ்துக்காக அப்படி இருக்கும்போது நமக்கு மரண பயம் நீங்கி உலகத்தில் மகிழ்ச்சி உள்ள வாழ்க்கை தந்து தெய்வம் நம்ம வறுமையில் வாழ்ந்தாலும் சரி, வியாதியில் வாழ்ந்தாலும் சரி, ஒரு சந்தோஷத்தை பரிசுத்தனாவியில் உண்டாகிற சந்தோஷத்தினாலும் அந்த மகிழ்ச்சியினாலும் நிறைக்கப்பட்டவர்களாய் இந்த பூமியில் வாழ்ந்து முடிவிலே நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியத்தை பல்லவத்தின் கிருபையாய், கிருபைன்னு சொன்னால் இலவசம், கிஃப்டாய் தந்து நம்மை ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஆண்டவரே, இந்த தோல் முதலான என் சரீரம் அழிந்து போனாலும் நான் உண்மையே தேடுவேன். நீரே என் நம்பிக்கை. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் உம்மை காணும். ஆண்டவரே, இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல. இட் இஸ் ஜஸ்ட் a passing phase. நித்திய கூடாரம் ஒன்று எனக்கு உண்டு. பரலோகம் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஒளிமயமான தேசத்தின் எதிர்பார்ப்பு எனக்கு உண்டு. ஆண்டவரே, பரலோகம் நான் உண்மையான வாழ்வு ஆண்டவரே வாஞ்சிக்கிறேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆண்டவரே, பசி, தாகம், சரீர வேதனைகள் இவை எல்லாவற்றிலும் உழன்று கொண்டிருக்கிற எனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறேன். சமாதானத்தின் ஒரு தேசம் உண்டு. அங்கே பசி இல்லை, அங்கே வருத்தம் இல்லை, கண்ணீர் இல்லை. வருத்தம், பசி, தாகம், மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம், பசி, தாகம், மன துயரம் அங்கே இல்லை. வின் கிரீடம் வாஞ்சிப்பே, விண்ணவர் பாதம் சேர்வே. வின் கிரீடம் வாஞ்சிப்பே,
விண்ணவர் பாதம் சேரே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாயிருக்கிறது. உம்முடைய ரத்தம் என்னை தகுதிப்படுத்துகிறது, என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. தேவனே, கிருபையாய் உம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்த சுத்தியோடு வாழ்ந்து பரலோகத்திற்கு நான் வர வேண்டும் ராஜா. கிருபை தார். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. Heaven my place, my own place. When will I see Lord? ஆண்டவரே, எனக்கு ஏற்படுகிற சோதனைகளில் நான் ஜெயமெடுக்க எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீரேப்பா. இந்த சோதனையிலே நான் விழுந்து விடாமல் ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க கிருபை தாரும் சுவாமி.